பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் எங்களோட அன்பான வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை தேடி ஓடுறோம். ஆனா இன்னைக்கு இந்த நேரத்துல நம்ம ஆன்மாவுக்கு தேவையான ஒரு ஆழமான விஷயத்தை தேடி வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த நாள் கடவுள் நமக்கு அளித்த ஒரு அற்புதமான பரிசு. அதனால நம்ம எல்லாரையும் ஒன்னா இணைச்ச கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு ஒரு ஆழமான ஜெபத்தோட இந்த அலசலை ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. உங்களது ஜெப தேவைகளை தெரிவியுங்கள், நாங்களும் ஜெபிக்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆமென். அன்பான கடவுளே, இன்னைக்கு நாளுக்காக உமக்கு நன்றி. இன்றைய வார்த்தை வலையொலியில் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆமேன். அவர்கள் அனைவர் மீதும் உமது மன்னிப்பு, சுகம், இரக்கம் மற்றும் அருள் பொழியப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அவர்களின் பாவங்களை மன்னித்து குணமளித்து உம்முடைய இரக்கத்தையும் அருளையும் அவர்கள் மீது பொழிய வேண்டும். ஆமென். ஆண்டவரே, விசுவாசிகளுக்காகவும் சமூகங்களுக்காகவும் நாங்க வேண்டிக்கிறோம். அவங்க உமது இரக்கத்தோடும் மன்னிப்போடும் வாழ அருள் தாரும். பாவிகளுக்காகவும் குற்றவாளிகளுக்காகவும் அவங்க மனம் திரும்பி மீண்டும் புதுப்பிக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம். தலைவர்களுக்காகவும் பரிந்து பேசுபவர்களுக்காகவும் நாங்க மன்றாடுகிறோம். அவங்க தங்கள் மக்களுக்காக தாழ்மையுடன் ஜெபிக்க உமது தூய ஆவியானவர் வழிநடத்தட்டும். முக்கியமா எங்களோட இந்த ஊழியத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். நாங்க பாடுற பாடல்களும் போதனைகளும் மத்தவங்க உமது இரக்கத்தை பெறவும் உண்மையா மனம் திரும்பவும் கடவுளின் அன்புல தாராளமா வாழவும் உதவி செய்யணும்னு நாங்க மன்றாடுகிறோம். ஆமா ஆண்டவரே. இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஆமேன். இப்போ இன்றைய ஆழமான அலசல ஒரு சின்ன சிந்தனை வழியா ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா சொல்லுங்க. அதாவது, சாதாரண மனிதர்களா வாழ்ந்த பல பேர் உலகத்துல இருக்கிற கஷ்டப்படுற மக்களோட தேவைகளை பார்த்து ரொம்பவும் இரக்கப்பட்டாங்க. அவங்க எப்படி இவ்வளவு இரக்கமா மாறினாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தங்கள் இதயங்களை கடவுளோட இரக்கத்தால் முழுமையா நிரப்ப அனுமதிச்சாங்க. உண்மைதான், தங்களை முழுமையா அர்ப்பணிச்சாங்க. ஆமா, அந்த அன்பை துன்பப்படும் மனிதர் குலத்தின் மீது அப்படியே பொழிந்தார்கள். அவங்களதான் நாம இன்னைக்கு புனிதர்கள்னு சொல்றோம். இது திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க சொன்ன ஒரு அழகான சிந்தனை. இதுதான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மையமும் கூட. சரியா சொல்லிங்க. சரி, இதை நாம விரிவாக அலசுவோம். இன்னைக்கு நாம தானியேல் இறைவாக்கினர், லூக்கா நற்செய்தி மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட வாசகங்கள் வழியாக இரக்கம் மற்றும் மன்னிப்பு பத்தி ரொம்ப ஆழமா அலச போறோம். நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கான பதிவுதான். ஆமா, ஏன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில இரக்கம் அப்படிங்கிறது வெறும் உணர்வு கிடையாது, அது ஒரு செயல்பாடு. அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கறத வரலாறு மற்றும் திருவிலிய பின்னணியில இருந்து நம்ம புரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா. இத நாம முதல் வாசகமான தானியேல் 9ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருது. இந்த ஸ்டோரி இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகத்தோட மைய கருத்தை அப்படியே பிரதிபலிக்கும்னு நான் நம்புறேன். ஓ, அப்படியா? சொல்லுங்க கேப்போம். அதாவது, ஒரு மலையேற்றம் போற ஒரு பயணி இருந்தாரு. அந்த மலையை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒரு வழிகாட்டி அவர்கிட்ட அந்த பாதையில போகாதீங்க, அங்க பெரிய புயல் வரப்போகுது, ரொம்ப ஆபத்து அப்படின்னு பலமுறை ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறாரு. வழிகாட்டி சரியாதான் சொல்லியிருக்காரு. ஆமா, ஆனா அந்த பயணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், என்கிட்ட நிறைய நவீன கருவிகள் இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிகாட்டியின் வார்த்தைகளை சுத்தமா உதாசீனப்படுத்திட்டு தன் இஷ்டப்படி போறாரு. வழக்கமா நடக்கிறது தானே இது. அப்புறம் என்னாச்சு? கொஞ்ச நேரத்திலேயே இருட்டி பயங்கரமான புயல்ல சிக்கிக்கிறாரு. தன்னுடைய கருவிகள் எல்லாம் செயலிழந்து குளிரிலையும் பயத்திலையும் நடுங்கும் போதுதான் தன்னுடைய அகந்தையையும் தப்பையும் அவர் உணர்றாரு. அந்த இருட்டுல உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கரம் அவரை தூக்குது. யார் அது? வேற யாரும் இல்ல, அவர் புறக்கணிச்ச அதே வழிகாட்டி தான். தன்னுடைய எச்சரிக்கை இவன் கேட்கலையேன்னு கோபப்படாம பேரன்பால் அவரை தேடி காப்பாத்துறாரு. வாவ், ரொம்ப ஆழமான ஒரு ஸ்டோரி இது. ஆமாங்க, இந்த ஸ்டோரி கேட்கறதுக்கு சாதாரணமா தெரியலாம். ஆனா இதுதான் இஸ்ரேல் மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையே நடந்த ஒரு நிஜமான நிகழ்வு. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. இந்த ஸ்டோரியில வர்ற பயணி போலதான் நாமும் பல நேரங்கள் இருக்கோம். வழிகாட்டியாகிய கடவுளின் எச்சரிக்கைகளை இறைவாக்கினர்கள் மூலமா அவர் சொன்ன வார்த்தைகளை புறக்கணிச்சிட்டு நம்ம இஷ்டப்படி போய் வாழ்க்கையில பல புயல்கள்ல சிக்கிக்கிறோம். கண்டிப்பா.
இஸ்ரேல் மக்கள் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த அந்த வரலாற்று பின்னணியை, தானியேலின் இந்த ஆழமான ஜெபத்தை இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நவீன உலகத்தோட சவால்களோட ஒப்பிட்டு பார்க்க போறோம். முக்கியமா பொறுப்பேற்றுக் கொள்வது, அவமானம் மற்றும் கடவுளின் எல்லையில்லா இரக்கம் போன்ற விஷயங்களை நேயர்களுக்காக ஆழமா அலச போறோம். சரியா சொன்னீங்க. இந்த ஒரு பின்னணியிலிருந்து தான் நாம தானியேல் நூலின் 9ஆம் அதிகாரத்தை அணுகணும். ஏன்னா தானியேல் இந்த ஜெபத்தை ஏதோ ஒரு அமைதியான சூழல்ல உட்கார்ந்து பண்ணல. ஆமா, அவரும் அவருடைய மக்களும் பாபிலோன் நாட்டுல ஒரு அடிமைத்தனத்துல, அதாவது சிறையிருப்புல இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 586ல எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டு, அவங்களுடைய ஆலயம் எரிக்கப்பட்டு, அவங்களுடைய அடையாளமே அழிக்கப்பட்ட ஒரு இருண்ட காலகட்டம் அது. அந்த வரலாற்று பின்னணிய மனசுல வச்சுக்கிட்டு 4 மற்றும் 5ஆம் வசனங்களை நாம பார்த்தோம்னா அங்க ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறத நாம உணர முடியும். ஆமாம், அந்த முரண்பாடு ரொம்ப தெளிவா தெரியுது. தானியேல் தன்னுடைய ஜெபத்தை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, எங்கள் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அச்சுறுத்தும் கடவுள், உன் மீது அன்பு கூர்ந்து உன் கட்டளைகளின்படி நடப்பவர்களிடம் நீ செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்கள் மீது பேரன்பு காட்டுகின்றீர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கடவுள் எவ்வளவு மாட்சிமிக்கவர், அவருடைய பேரன்பு எவ்வளவு பெரியதுன்னு ரொம்ப அழகா எடுத்துரைக்கிறாரு. ஆனா அடுத்த வசனத்திலேயே கொஞ்சம் கூட தயங்காம, நாங்கள் பாவம் செய்தோம், வழிதவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம் அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் அந்த முரண்பாடு இருக்கு. கடவுளின் பேரன்பு ஒரு பக்கம், இவர்களின் வழிதவறல் இன்னொரு பக்கம். இங்க நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புறேன். இன்னைக்கு இருக்கிற நவீன உளவியல்ல கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு ஒரு கருத்தாக்கம் இருக்கு. அது என்ன கட்டுப்பாட்டு மையம்? நேயர்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்குங்க. அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதற்கான காரணம் எனக்கு வெளியே இருக்குன்னு நம்புறது. தப்பு நடந்துட்டா என் சூழ்நிலை அப்படி, அரசாங்கம் சரியில்லை, என் பெற்றோர் என சரியா வளர்க்கல அப்படின்னு பொறுப்பை மற்றவர்கள் மேல தள்ளிவிடுறது ஒரு இயல்பான மனித மனநிலையா மாறிடுச்சு. ஓ, பழி போடும் கலாச்சாரம்னு சொல்றீங்களா? ஆமா, அதேதான். ஆனா தானியேல் இங்க அதை செய்யல. பாபிலோனியர்களை அவர் குறை சொல்லல, கடவுளை குறை சொல்லல. நாங்கள் பாவம் செய்தோம் அப்படின்னு ஒட்டுமொத்தமா பொறுப்பேற்கிறாரு. இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க சொன்ன அந்த உளவியல் பார்வை ரொம்ப ஆழமானது. தற்போதைய சமூகத்துல நாம பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பழிபோடும் கலாச்சாரத்தை தானியேல் சுக்குநூறா உடைக்கிறார். எந்த ஒரு சாக்குப்போக்கும் இல்லாமல் நேருக்கு நேராக கடவுளுக்கு எதிராக எதிர்த்து நின்றோம் என்று ஒப்புக்கொள்வது ஒரு மிகப்பெரிய தைரியம். அது மட்டும் இல்ல, தானியேல் தனிப்பட்ட முறையில ஒரு நேர்மையான மனிதர். அவர் அந்த பாவங்களை செய்யல, இருந்தாலும் அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லாமல் நாங்கள் பாவம் செய்தோம் என்று அந்த மக்களோட மக்களாக தன்னை இணைத்துக் கொண்டு அவர் ஜெபிக்கிறார். இதுதான் பொறுப்பேற்றுக் கொள்வதின் உச்சக்கட்டம்னு சொல்லலாம். நம்ம வீழ்ச்சிக்கு நாமளே காரணம்னு ஏத்துக்கிற அந்த மனநிலை தான் மாற்றத்துக்கான முதல் படி. சரியா சொன்னீங்க. இந்த நேர்மையான ஒப்புதலுக்கு பிறகு 6, 10 மற்றும் 11ஆம் வசனங்கள்ல தானியேல் ஒரு முக்கியமான வரலாற்று உண்மையை பதிவு செய்றாரு. என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் இறைவாக்கினர்களாகிய ஊழியர்கள் உமது பேரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை, அவர்தம் குரலொளியை ஏற்கவில்லை அப்படின்னு புலம்புறாரு. இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, கடவுள் அமைதியா இல்ல, அவர் தன்னுடைய ஊழியர்களான இறைவாக்கினர்கள் வழியாக தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருந்தார். ஆமா, எரேமியா, எசாயா போன்ற இறைவாக்கினர்கள் சமூக நீதியை பற்றியும் ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியும் தொடர்ந்து எச்சரிச்சாங்க. கடவுளுக்கு உண்மையாக இருக்க வேண்டியதை பற்றியும் சொன்னாங்க. ஆனா மேல்தட்டு அரசர்கள் முதல் அடிமட்ட சாதாரண மக்கள் வரை யாருமே அதை சட்ட செய்யல. அந்த வழிகாட்டியின் குரலை அந்த பயணி எப்படி புறக்கணிச்சாரோ அதே போல. இது அப்படியே இன்றைய நவீன உலகத்தோட நாம பொருத்தி பார்க்கணும். இன்னைக்கு நாம வாழறது ஒரு தகவல் பெருக்கம் இருக்கிற காலகட்டம். ஆமா, செய்தி அலைவரிசைகள், சமூக வலைத்தளங்கள், இணையதளம்னு எக்கச்சக்கமான குரல்கள் நம்ம காதுல விழுந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த இரைச்சலுக்கு மத்தியில உண்மை மற்றும் நீதியின் குரலாய் ஒலிக்கும் நவீன இறைவாக்கினர்களின் குரலை நீங்கள் கேட்கிறீர்களா? இதுதான் நேயர்களுக்கான கேள்வி. இன்னைக்கும் சமூகத்துல ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பேசுற குரல்கள் இருக்கு, இயற்கையை பாதுகாக்க சொல்ற குரல்கள் இருக்கு, நற்செய்தியின் உண்மையான மதிப்பீடுகளை நினைவுபடுத்துற குரல்கள் இருக்கு. ஆனா இஸ்ரேல் மக்கள் எப்படி அந்த இறைவாக்கினர்களை புறக்கணிச்சாங்களோ அதே போல நாமளும் இன்னைக்கு நமக்கு சௌகரியமான, நமக்கு தொந்தரவு தராத செய்திகளை மட்டும்தான் கேட்க விரும்புறோம். அது ஒரு கசப்பான உண்மைதான். நவீன தொழில்நுட்பம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வசதி என்னன்னா, தகவல் குமிழிகள்.
தகவல் குமிழிகளா? அதாவது எக்கோ சேம்பர்ஸ்னு சொல்லுவாங்களே, அதானா? ஆமாங்க. நமக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டுமே நம்ம சுத்தி ஒரு வளையமா நாமளே அமைச்சுக்கிறோம். நம்ம கருத்துகளுக்கு முரணான, நம்ம மனசாட்சியை கேள்வி கேட்கிற எந்த ஒரு குரலையும் நாம உடனே நிராகரிச்சிடுறோம். தானியல் சொல்ற அந்த செவி கொடுக்கவில்லை அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு நமக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. திருவிவிலியம் வாசிக்கும்போது கூட கடவுள் நேரடியாக நம்மோடு பேசுறாரு. ஆனா அதை நம்ம எப்படி அணுகுறோம்? செவி சாய்த்தல் அப்படிங்கிறது வெறுமனே காதால் கேட்கிற விஷயம் கிடையாது. அது ஆன்மாவால் கீழ்ப்படுகிற ஒரு செயல். மிகச் சரியான வார்த்தை. ஒரு வார்த்தை நம்ம காயப்படுத்தினாலும் அது நமக்கு குணமாக்க வந்த வார்த்தைன்னு ஏத்துக்கிற பக்குவம் நமக்கு வேணும். துல்லியமான விளக்கம். இந்த இடத்துலதான் செவி சாய்க்க தவறியதால ஏற்பட்ட விளைவை 7 மற்றும் 8ஆம் வசனங்கள்ல தானியேல் ரொம்ப வலியோடு சொல்றாரு. அந்த வசனங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்கள் தலைவரே, நீதி உமக்குரியது, எமக்கோ இதுவரை கிடைத்துள்ளது அவமானமே. ஆமாம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கு கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்றாரு. அந்த வலிய நேயர்கள் உணர முடியும். இந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் தலைகுனிந்து நிற்கிற அந்த சித்திரம் நம்ம கண் முன்னாடி வருது. இந்த அவமானம் அப்படிங்கிற வார்த்தைய நேயர்கள் ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். நவீன உலகத்துல அவமானம் என்பது ஒரு எதிர்மறையான உணர்வா பார்க்கப்படுது. ஆமா, அது நம்மள முடக்கி போடும் ஒரு விஷயம்னு சொல்றாங்க. ஆனா விவிலிய பின்னணியில குறிப்பா தானியேல் குறிப்பிடும் இந்த அவமானம் உங்களை அழித்து போடும் ஒரு உணர்வு கிடையாது. அது ஆமாம், நான் தவறு செய்துவிட்டேன் என்று எந்த ஒரு பகட்டும் இல்லாமல் உண்மையான சுய அறிதலோடு கடவுள் முன் நிற்பது. இதை நான் இன்னொரு கோணத்திலையும் பார்க்க விரும்புறேன். பல நேரங்கள்ல நாம செய்யற தப்புகளை மறைக்கிறதுக்காக பல பொய்களை சொல்றோம், ஒரு போலி முகமூடியை அணிஞ்சுக்கிறோம். அந்த முகமூடி கிழிபடும் போது ஏற்படுற அந்த வலிதான் இந்த அவமானமா? ஆமா, ஆனா இது ஒரு ஆரோக்கியமான வலி. ஏன்னா நீதி உமக்கு உரியது, எமக்கோ அவமானமே என்று அரசர்களும் தலைவர்களும் மக்களும் இணைந்து பொறுப்பேற்கும்போது அங்கு அகந்தே அழிகிறது. ஒரு நோயாளி தனக்கு நோய் இருக்குன்னு எந்த மறைப்பகமும் இல்லாமல் மருத்துவரிடம் சொல்லும்போதுதான் சிகிச்சை தொடங்க முடியும். அதே போலதான் இதுவும். சரியா சொன்னீங்க. நம்முடைய வீழ்ச்சிக்கு நாமே காரணம்னு கடவுள் முன்னாடி எந்த அகந்தையும் இல்லாம நிற்கும்போதுதான் அவர் நம்மை குணமாக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வகையில இந்த அவமானம் என்பது குணமடைதலுக்கான முதல் படி. அருமையான விளக்கம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த வசனங்கள் எல்லாமே மனிதர்களுடைய வீழ்ச்சிய, அவங்களுடைய கீழ்ப்படியாமை, அவங்க சந்தித்த அவமானம் இத பத்தி பேசிச்சு. ஆனா இதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சா? கடவுள் அவர்களை கைவிட்டுட்டாரா? இல்ல. இங்கதான் 9ஆம் வசனத்துல ஒரு மாபெரும் திறப்பு, ஒரு வெளிச்சம் வருது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு அப்படின்னு தானியேல் ஆணித்தரமா சொல்றார். அவ்வளோ பெரிய இருட்டுக்கு நடுவுல இது எவ்வளோ பெரிய ஆறுதலான வார்த்தை. இதுதான் கடவுளின் பேரன்பு. இஸ்ரேல் மக்கள் அவரை விட்டு எவ்வளவு தூரம் விலகி போயிருந்தாலும் சரி, அவர்கள் மனம் திரும்பி வரும்போது அவர்களை அரவணைக்க அவருடைய இரக்கம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 9ஆம் வசனம் தவக்காலத்தோட, குறிப்பா இந்த நோன்பு காலத்தோட மையப்புள்ளியே இதுதான் நான் சொல்லுவேன். எப்படி சொல்றீங்க? நோன்பு காலம் அப்படிங்கிறது நாம எவ்வளோ மோசமானவங்கன்னு நம்ம தலையில நாமே அடிச்சுக்கிற ஒரு இருண்ட காலம் கிடையாது. மாறாக நம்முடைய அவமானங்களை, தோல்விகளை, பாவங்களை ஒளித்து வைக்காமல் அதை பொறுப்பேற்றுக் கொண்டு கடவுளின் எல்லையில்லா இரக்கத்தை நோக்கி திரும்புகிற ஒரு பயணம். நேயர்களாகிய உங்களுக்கு இந்த வசனம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும். இன்னைக்கு நவீன வாழ்க்கையில நீங்க நிறைய மன அழுத்தங்கள், குற்ற உணர்வுகள், தனிமை மற்றும் சவால்களுக்கு மத்தியில தவிச்சிட்டு இருக்கலாம். நான் திரும்ப திரும்ப ஒரே தப்ப செய்றேன், என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னை விட்டு போக மாட்டேங்குது, கடவுள் என்னை எப்படி மன்னிப்பார் அப்படிங்கிற கேள்வி உங்களை வாட்டிட்டு இருக்கலாம். ஆனா கடவுளின் இரக்கம் உங்களின் எந்த ஒரு அவமானத்தை விட பெரியது. அதனாலதான் இது நோன்பு காலத்துல நாம வெறும் உணவை தவிர்க்கிறது மட்டுமோ அல்லது சில விருப்பங்களை விட்டு கொடுப்பதையும் மட்டுமே மையப்படுத்தக்கூடாது. அது ஒரு புறச்செயல் மட்டுமே. உண்மையான நோன்பு என்பது மனதளவில் நடக்கும் ஒரு மாற்றம். அந்த பயணி ஸ்டோரியில வர்ற வழிகாட்டிய போல கடவுள் நம்மை தேடி வந்து காப்பாற்ற பேரன்பு அவருடையது. அவர் நாம் செய்த தப்புகளின் பட்டியலை வச்சுக்கிட்டு நம்மளை தண்டிக்க காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கோபக்கார கடவுள் கிடையாது. அவர் மன்னிப்பை கையில் வச்சுக்கிட்டு நம்முடைய வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அன்பான அப்பா. தானியேல் அதத்தான் உணர்ந்தாரு. அதனாலதான் பாபிலோன் சிறையிருப்பின் அந்த மிகப்பெரிய துயரத்துக்கு மத்தியிலும் உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு என்று அவரால் அத்தனை நம்பிக்கையோடு சொல்ல முடிஞ்சது. ஆமாம், இது ஒரு மிகச்சிறந்த புரிதல். அவமானத்திலிருந்து இரக்கத்திற்கு ஒரு பயணம். இதுதான் இன்னைக்கு நாம சிந்தித்த இந்த வாசகத்தோட முழு சாராம்சமும். இந்த வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் ரொம்ப தெளிவானது.
பொறுப்பேற்றுக் கொள்ளுதல், செவிசாய்த்தல் மற்றும் கடவுளின் இரக்கத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தல். நேர்களாகிய உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனைய, ஒரு சவாலான கேள்விய முன்வைக்க விரும்புறோம். இதுவரைக்கும் நாம இஸ்ரேல் மக்களுடைய சிறையிருப்பு, அவங்களுடைய மனமாற்றம், கடவுளின் இரக்கம் பத்தி பேசணும். ஆனா இதுல நாம கவனிக்க தவறும் இன்னொரு முக்கியமான கோணம் ஒன்று இருக்கு. அது என்ன கோணம்னா, இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டாங்க. அது அவங்க செஞ்ச தப்புக்கான ஒரு தண்டனை அல்லது திருத்தம்னு வச்சுக்கலாம். ஆனா சுமார் 70 வருஷங்களுக்கு பிறகு பர்ஷிய அரசன் சைரஸ், நீங்க எல்லாரும் உங்க சொந்த ஊரான எருசலேமுக்கு திரும்பி போகலாம், உங்க ஆலயத்தை நீங்களே கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டளைய பிறப்பிச்சாரு. கடவுளுடைய இரக்கம் முழுமையா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆமா, ஆனா வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா பல இஸ்ரேலர்கள் எருசலேமுக்கு திரும்பி போக விரும்பல. ஏன்? விடுதலை கிடைச்சதே, அப்புறம் ஏன் போல? ஏன்னா இந்த 70 வருஷத்துல அவங்க பாபிலோன்ல வீடு கட்டி வியாபாரம் செஞ்சு அந்த ஊரோட வசதிகளுக்கு பழகிட்டாங்க. அவங்களுக்கு அந்த சிறையிருப்பு ரொம்ப சௌகரியமா மாறிடுச்சு. சுதந்திரமா இருக்கிறத விட அடிமைத்தனத்தின் வசதிகள் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சது. இது எவ்வளவு ஆழமான அதிர்ச்சியான ஒரு உண்மை பாருங்க. இது அப்படியே நேர்களே உங்க வாழ்க்கையோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. பல நேரங்கள்ல நாமளும் ஒரு பாபிலோன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது ஒரு தவறான உறவாக இருக்கலாம், நம்மை அழிக்கும் ஒரு கெட்ட பழக்கமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சுயநலமான ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கலாம். கடவுள் தன்னுடைய எல்லையில்லா இரக்கத்தை காட்டி விடுதலைக்கான கதவை திறந்து வச்சாலும் அந்த விடுதலையை விட இந்த தவறான வாழ்க்கையின் சௌகரியங்கள் நமக்கு அதிகமா பிடிச்சு போயிடுதா? கடவுளின் இரக்கம் இவ்வளவு பெரிதாக காத்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய சொந்த பாபிலோனை விட்டு வெளியே வர உங்களுக்கு மனம் வரவில்லையா? உங்களை நீங்களே சிறைப்படுத்தி வைத்திருக்கும் அந்த வசதியான அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர நீங்கள் இன்னும் தயங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இதை இன்னைக்கு நீங்க ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். கண்டிப்பா. இந்த நோன்பு காலம் அந்த சௌகரியமான சிறையிருப்பிலிருந்து வெளியேறி உண்மையான சுதந்திரத்தையும் கடவுளின் எல்லையில்லா இரக்கத்தையும் நோக்கி நடப்பதற்கான ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. திருப்பாடல்கள் 79வது அதிகாரமும் நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் தங்கள் பாவங்களுக்காக எருசலேம் அழிக்கப்பட்டப்போ முழுமையான இருட்டுல இருந்தாங்க. இனி மீளவே முடியாதுன்னு நினைச்சப்போ கடவுளோட இரக்கம் அவங்களை எப்படி தேடி வந்துச்சு அப்படிங்கறதுதான் இந்த வாசகம். சரி, நாம இப்ப நேரா இந்த திருப்பாடலின் பல்லவிக்கு போவோம். இது திருப்பாடல்கள் 103 வசனம் 10ல இருந்து எடுத்திருக்காங்க. ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும் அப்படின்னு இருக்கு. ஆமா. ஆனா இத படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன தயக்கம் வருது. என்ன தயக்கம்? அப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். அப்போ பாவங்களுக்கு ஏற்றபடி நடத்த வேண்டான்னு கேக்குறது பொறுப்புல இருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்காதா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஆனா இது தப்பிக்கிறதுக்காக இல்ல. மனிதர்களோட நீதிக்கும் கடவுளோட நீதிக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். அதாவது மனிதர்களோட நீதி தண்டிக்கும், ஆனா கடவுளோட நீதி மீட்டெடுக்கும். அப்படிதானே? சரியா பிடிச்சிட்டீங்க. நீங்க தப்பு செய்யும் போது மனித நீதி உங்களை ஒதுக்கி வைக்கும். ஆனா கடவுள் நம்ம தகுதியை வச்சு எங்களை எடை போடுறதில்ல. அவர் அளவற்ற அன்பின் அடிப்படையில தான் செயல்படுறாரு. இத கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற சமூகத்தோட பொருத்தி பாப்போமா? கண்டிப்பா. இன்னைக்கு ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட சமூகம் உங்களை மொத்தமா ஒதுக்கிடுது. அத நாம இப்போ கேன்சல் கல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். ஆமா, பல வருஷம் நீங்க நல்லவரா இருக்கலாம், ஆனா ஒரு சின்ன சறுக்கல் வந்தா உங்க மொத்த அடையாளத்தையும் இந்த சமூகம் அழிச்சிடும். எந்த மன்னிப்புக்கும் அங்க இடமே இல்ல. இத கேக்குற நீங்க கூட, நான் செஞ்ச ஒரு தப்புக்காக என் குடும்பமோ நண்பர்களோ என்ன ஒதுக்கிட்டாங்களேங்கிற வழியில இருக்கலாம். ஆனா கடவுள் உங்களை ஒருபோதும் கேன்சல் பண்றதில்ல. நீங்க அவர்கிட்ட போகும்போது அவர் உங்க உடைஞ்ச இலையத்தை அன்பா ஏத்துக்குவாரு. இதுதான் மனிதனை உண்மையாகவே மாத்திர இரக்கம். இது ரொம்ப தெளிவா புரியுது. அடுத்ததா திருப்பாடல்கள் 79 வசனம் 8 கவனிங்க. எங்கள் மூதாதையரின் குற்றங்களை எங்கள் மேல் சுமத்தாதேயும், இரக்கம் எமக்கு விரைவாக கிடைப்பதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளோம்னு சொல்லுது. இந்த வரிகள் ரொம்ப கனமானவை. ஆமா, இத படிக்கும்போது ஏதோ தனிப்பட்ட வலி மாதிரி தெரியல, ஒரு சமூகத்தோட மொத்த வலி மாதிரி இருக்கு. நீங்க சரியா கவனிச்சிருக்கீங்க. மூல மொழியான எப்ரேய மொழியில திருப்பாடல்களை தெஹீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மக்களோட கூட்டு வேதனைய வெளிப்படுத்துற பாடல்கள். ஓ, ஒரு கம்யூனல் லெமெண்ட்னு சொல்லலாமா? ஆமா. எருசலேம் சுக்குநூறா உடைக்கப்பட்டப்போ அவங்க உணர்ந்த அந்த கையறு நிலைதான் இது. இது வெறும் தனிப்பட்ட பாவம் இல்ல, தலைமுறை தலைமுறையா சேர்ந்த ஒரு சுமை. மூதாதையரின் குற்றங்கள்னு சொல்றத கேட்கும்போதே எனக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு உளவியல் விஷயம் ஞாபகம் வருது. நீங்க ஜெனரேஷனல் ட்ராமா பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதேதான், தலைமுறை தலைமுறையா தொடர்ற மனவடுக்கள்,
பல குடும்பங்கள்ல இருக்கிற குடிப்பழக்கம், கோபம், வன்முறைன்னு எல்லாமே பரம்பரையா கடத்தப்படுது. உண்மைதான். இத கேக்குற நீங்க கூட என் பெற்றோர் செஞ்ச தப்பையே நானும் அறியாம செய்றனே, இதுல இருந்து விடுதலையே கிடையாதான்னு எங்கிக்கிட்டு இருக்கலாம். ஆமா, அந்த சுமை உங்களை அழுத்தும் போதுதான் நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டோம்னு ஒரு முடக்கத்துல, அதாவது டிப்ரெஷன்ல தள்ளப்படுறீங்க. ஆனா அங்க அப்படியே நின்னுடல. ம் இரக்கம் எமக்கு விரைவாக கிடைப்பதாக அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வருது பாருங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இரக்கம் விரைவாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. பல வருஷ சுமையா இருந்தாலும் நீங்க முழுமையா கூப்பிடும்போது கடவுளோட இரக்கம் ரொம்ப சீக்கிரமா செயல்பட தொடங்கும். அந்த தலைமுறை சாபத்தை ஒரே நொடியில உடைச்சிடும். ரொம்ப அருமை. சரி, அந்த விடுதலையை எப்படி பெறுவதுன்னு அடுத்த வசனம் 9ல இருக்கு. வாசிங்க. எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும், உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும்னு வருது. எனக்கு இங்க ஒரு முரண்பாடு தோணுது. ஏன் நாங்க அவ்ளோ ஜெபிக்கிறோம், நாங்க அவ்ளோ நல்லவங்கன்னு தகுதிய சொல்லாம கடவுளோட பெயரின் மாட்சியை முன்னிட்டு உதவி கேக்குறாங்க? பொதுவா நாம எப்பவுமே நம்ம நற்செயல்களை ஒரு நாணயம் மாதிரி பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை விலகி வாங்க பார்ப்போம். நான் இன்னைக்கு நோன்பு இருந்தேன், அதனால எனக்கு இதை செய்யுங்கன்னு பேரம் பேசுவோம். ஆமா, நாம் அப்படிதான் பண்றோம். ஆனா நம்ம நற்செயல்களை வச்சு மீட்பு பெற முடியாது. கடவுள் அவர் தூய அன்பா இருக்கிறாருங்கிற அடையாளமா தான் நம்மள விடுவிக்கிறாரு. அப்போ இது நம்ம சுய அடையாளம், அதாவது செல்ஃப் ஐடென்டிட்டி பத்தின ஒரு பெரிய பாடம் இல்லையா? கண்டிப்பா. நேயர்களே, நீங்க எதை வச்சு உங்க அடையாளத்தை உருவாக்குறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. பலரும் வேலை, சம்பாத்தியம் இல்லனா சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிற செல்வாக்க வச்சுதான் அடையாளத்தை உருவாக்குறாங்க. ஒருவேளை அது போயிட்டா அவங்க உடனே போயிடுறாங்க. அந்த நேரத்துல நான் யார் தெரியுமா, நான் கடவுளோட பிள்ளை அப்படிங்கிற அந்த உண்மையான அடையாளம் தான் உங்களை விடுவிக்கும் வல்லமை கொண்டது. மனித அளவுகோலை தூக்கி எறிஞ்சிடுங்க. எவ்வளவு பெரிய சுதந்திரம் இது! சரி, அடுத்து வசனம் 11 ரொம்ப கொடூரமான ஒரு நிலைய சொல்லுது. சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உமது திருமுன் வருவதாக, கொலை தண்டனை பெற்றோரை உமது புயவலிமை காப்பதாகன்னு வருது. அன்னைக்கு அவங்க பாபிலோனிய சிறையிருப்பு பத்தி பேசியிருக்கலாம். ஆமா, ஆனா இன்னைக்கு இத கேக்குற யாருமே இரும்பு சிறைக்குள் இல்லையே. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வெளியே சுதந்திரமா நடமாடுற மாதிரி தெரியலாம், ஆனா உள்ளுக்குள்ள எத்தனையோ பேர் கண்ணுக்கு தெரியாத சிறைகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, அது கழுத்தை நெரிக்கிற கடன் சுமையா இருக்கலாம். இல்லனா மது, போதை, ஆபாசம் மாதிரியான அடிக்ஷன்ஸ் ஒரு பெரிய சிறையா இருக்கலாம். வெளியே வர நினைச்சும் திரும்ப திரும்ப அதுலயே விழுந்து தவிக்கிற நிலை. அப்புறம் சோஷியல் மீடியால மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குற தாழ்வு மனப்பான்மை, எதிர்கால பயம் கூட ஒரு சிறைதான். அவங்க ஜபம்னு சொல்லாம சிறைப்பட்டோரின் பெருமூச்சுன்னு சொல்றத கவனிச்சிங்களா? ஆமா, வார்த்தைகளே வராத ஒரு வலியான நிலை அது. நேர்களே, நீங்க தனியா அழும்போது விடுற அந்த பெருமூச்சை கூட ஆண்டவர் கேட்கிறாரு. அது மிகப்பெரிய ஆறுதல். சரி, இதுல கொலை தண்டனை பெற்றோர் அப்படிங்கறது யாரை குறிக்குது? அது இன்னைக்கு நம்பிக்கை இழந்து தற்கொலை எண்ணங்கள்ல இருக்கிறவங்கள குறிக்குது. அவங்கள மனிதர்களோட அறிவுரையோ தத்துவங்களோ காப்பாத்தாது. அப்போ கடவுளோட புயவிலைமை மட்டுமே மீட்கும்னு சொல்றீங்க? ஆமா, எவ்வளவு பெரிய பள்ளத்துல நீங்க விழுந்திருந்தாலும் அவர் கரம் உங்களை தூக்க அவ்வளவு வலிமையானது. அந்த புயவிலைமை அப்படிங்கிற வார்த்தை ஒரு அதிரடியான மீட்பை காட்டுது. சரி, இப்ப வசனம் 13க்கு வருவோம். சொல்லுங்க. அப்பொழுது உமது மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமாயுள்ள நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றுவோம், தலைமுறை தலைமுறையாக உமது புகழை எடுத்துரைப்போன்னு மாறுது. இது ஒரு ஆச்சரியமான மாற்றம் இல்லையா? ஆமா, அழிவு சிறைன்னு ஆரம்பிச்ச பாடல் எப்படி அசைக்க முடியாத நம்பிக்கையா புகழ்ச்சியா மாறுது பாருங்க. இதுதான் கடவுளோட செயல். ஒரு இருண்ட அத்தியாயத்தை மகிமையான முடிவா அவரால மட்டுமே மாத்த முடியும். உமது மேய்ச்சலின் மந்தை அப்படிங்கிற வார்த்தைகள் அவர் ஒரு நல்ல ஆயனா நம்மள வழிநடத்துறத உறுதிப்படுத்துது. நேர்களே, இன்னைக்கு நீங்க படுற பாடுகள், கண்ணீர் எதுவுமே நிரந்தரம் இல்ல. நீங்க போராடுற விஷயங்கள்லாம் நாளைக்கு சாட்சிகளா மாறும் அப்படிங்கிற பெரிய பாடம் இதுல இருக்கு. கண்டிப்பா. உங்களோட வழிகள் தான் உங்க சாட்சிகளுக்கான மூலதனம். நீங்க பெற்ற விடுதலைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்துரைக்கிற பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. பாவத்தின் சுமை, தலைமுறை வடுக்கள், கண்ணுக்கு தெரியாத சிறைகள்லிருந்து கடவுளோட மாபெரும் இரக்கமும் அவர் பேரின் வல்லமையும் நம்மளை எப்படி மீட்டெடுக்குதுன்னு இந்த திருப்பாடல்கள் 79 ரொம்ப தெளிவா உணர்த்தியிருக்கு. ஆமா நேயர்களே, நீங்க மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளோன்னு நினைக்கிற அந்த இருண்ட பள்ளத்தாக்கு தான் கடவுளோட புய வலிமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட போற மிகப்பெரிய மேடையா இருக்க முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இத கேட்கும்போது நம்ம அன்றாட வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம குடும்பத்திலயோ இல்ல நம்ம வேலை செய்யற இடத்துலயோ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட இது என்னோட தப்பு கிடையாது, அவங்க தான் காரணம் அப்படின்னு பழி போடுறதுல நம்ம எவ்வளவு வேகமா இருக்கோம். ரொம்ப வேகமா இருக்கும்.
அடுத்தவங்கள குறை சொல்றது நமக்கு கைவந்த கலை. ஆனா இத கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு ஒன்னு புரியணும். கடவுளோட இரத்தத்தை பெறணும்னா தானியேல போல நேர்மையா நம்மளோட ஈகோவை எல்லாம் ஓரமா வச்சுட்டு, ஆமா நாங்களும் தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒப்புக்கொள்வதுதான் முதல் படி. அது மட்டும் இல்ல, அடுத்தவங்க செய்யற தப்ப நம்மளோட தப்பா நினைச்சு அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பெரிய மனசு நமக்கு வரணும். அதுதான் இரக்கத்தின் வாசல்ல திறக்கும் திறவுகோல். தானியேல் செஞ்ச இந்த காரியமே ரொம்ப கடினமா தெரியுது. ஆனா லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரத்துல இயேசு இதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போறார். ஆமா, இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. சொல்லப்போனா ஏறக்குறைய சாத்தியமே இல்லாத ஒரு எல்லைக்கு கொண்டு போறாருன்னு தான் சொல்லணும். அதை தொடங்க முன் இன்றைய நற்செய்திக்கு முன் வரும் வாழ்த்தொலியாக யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 63b மற்றும் 68b வாசிப்போம். இது நம்ம மனச கடவுளின் வார்த்தைக்கு தயார் செய்யும். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை குடிக்கின்றன, நிலைவாழ்வு அளிக்கின்றன. இந்த வசனங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையோட எவ்வளவு நெருக்கமா இணைஞ்சிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். லூக்கா நற்செய்தியில இன்னைக்கு நம்ம வாசிக்கிற பகுதியோட வரலாற்று பின்னணி ரொம்ப முக்கியமானது. இது இயேசுவோட சமவெளி பொழிவு, அதாவது சர்மன் ஆன் தி பிளேன்னு சொல்ற பகுதியில வருது. மலைப்பொழிவு பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இது சமவெளி பொழிவு. ஆமா, இயேசு ஒரு மலை மேல தள்ளி இருக்காம மக்களோட மக்களா ஒரு சமவெளியில நின்னு தன்னோட போதனைகளை வழங்குறாரு. இங்கே இயேசு சொல்ற இரக்கம் அப்படிங்கிறது ஏதோ மனசுக்குள்ள தோன்ற ஒரு உணர்ச்சியோ அல்லது ஒரு பரிதாபமோ கிடையாது. அது ஒரு செயல். இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இங்கதான் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு தோணுது. ஏன்னா நாம பொதுவா இரக்கம்னா யாரையாவது பார்த்து பாவப்படுறது, மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் வச்சுக்கிறதுன்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இயேசு அதை ஆக்ஷனா மாத்த சொல்றாரு. உணர்ச்சியா இல்லாம செயலா மாறுற இரக்கம்னா அது எப்படி இருக்கும்? அதுக்கு நாம லூக்கா எழுதின அந்த மூலமொழியான கிரேக்கத்துக்கு போகணும். அங்க அவர் பயன்படுத்தின வார்த்தை உய்க்தெருமோனஸ். இந்த வார்த்தைக்கு சும்மா இரக்கம்னு அர்த்தம் இல்ல. இதோட ஆழமான அர்த்தம் ஒரு தாயின் கருவறையிலிருந்து பிறக்கிற அன்பு. தாயின் அன்பு, அது ரொம்ப ஸ்பெஷலாச்சே. ஆமா, அதாவது தாய்மை உணர்வோடு சேர்ந்த அந்த ஆழமான பரிவு. ரோமானிய பேரரசு காலத்துல இரக்கம் காட்டுறது ஒரு பலவீனமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இயேசு அந்த சிந்தனையே தலைகீழ மாத்துறாரு. உய்க்திருமோனஸ், அதாவது ஒரு அம்மா தன்னோட குழந்தை மேல காட்டுற அந்த அன்கண்டிஷனல் லவ். இத பார்த்துட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க இதுவரைக்கும் பார்த்ததுலயே ரொம்ப ஆழமான, எந்த நிபந்தனையும் இல்லாத அன்புனா அது ஒரு அம்மாவோட அன்பாதான் இருக்கும். கண்டிப்பா. தன்னோட குழந்தை எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும், மத்தவங்க அந்த குழந்தைய தூக்கி எறிஞ்சாலும் அந்த அம்மாவோட குடல் துடிக்கும் இல்லையா? தன்னோட சொந்த ரத்தம்னு அரவணைப்பாங்க. அந்த அளவுக்கு ஆழமான ஒரு இரக்கத்தை தான் கடவுள் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாருங்கிறது உண்மையில ரொம்ப பெரிய சவால். ஆமா, கடவுள் எப்படி தாயின் பரிவோட இருக்கிறாரோ நாமும் ஒருத்தருக்கொருத்தர் அப்படி இருக்கணும். அதனாலதான் 36 மற்றும் 37ஆம் வசனங்கள்ல உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்புளிக்காதீர்கள்னு இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆனா பிராக்டிகலா பார்த்தா இது எவ்வளவு கஷ்டம்னு தோணுது. குறிப்பா இன்றைய நவீன கால சவால்களோடு இதை ஒப்பிட்டு பாருங்களேன். சோஷியல் மீடியா உலகத்துல நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆபீஸ்ல நடக்கிற புறங்கூறுதல் கூட இப்படிப்பட்டதுதான். ஒருத்தரை பத்தி முழுசா தெரியாமலேயே யாரோ சொன்னதை வச்சு நாம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். பொதுவெளியில அவங்கள தீர்ப்பிடுறது நமக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்குது. இதோட முழுமையான அர்த்தம் என்ன? ஏன் நம்ம இப்படி நடந்துக்கிறோம்? இதன் ஒரு பெரிய பின்னணியோடு ஒப்பிட்டு பார்த்தா அந்த பாயிண்ட நாம கொஞ்சம் உளவியல் ரீதியா பார்க்கணும். ஏன் நாம மொத்தவங்கள அவ்ளோ சீக்கிரம் தீர்ப்பிடுறோம்? ஒருத்தரை குறை சொல்லும்போது நமக்குள்ள ஒரு டோபமைன் ஹிட் கிடைக்குது. ஆமா, ஒரு சின்ன சந்தோஷம். நாம அவங்கள விட உயர்ந்தவங்க, நாம நல்லவங்க, அவங்க கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு போலி பெருமை நமக்கு கிடைக்குது. ஆனா அது உண்மையான நிம்மதியை கொடுக்காது. மற்றவர்களை கண்டனம் செய்யாமல் இருப்பதும் மன்னிப்பதும் கடவுள் நமக்களித்த நிலைவாழ்வுக்கான வழிகள். அதுதான் இயேசு இங்கே உடைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க மத்தவங்கள குற்றவாளின்னு தீர்ப்பிடாதீங்கன்னு சொல்றப்போ அவர் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டமான ரூல்ஸ் கொடுக்கல, மாறா ஒரு பெரிய மன அழுத்தத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறாரு. எக்ஸாக்ட்லி. நீங்க யோசிச்சு பாருங்க, மத்தவங்களை கண்டனம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தரோட மனசு எப்பவுமே ஒரு கசப்புணர்வுல, ஒரு விதமான கோபத்துல தான் இருக்கும். தீர்ப்பிடாம இருக்கிறது, மன்னிக்கிறது, இது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்த விடுதலை. நீங்க சொல்றது மிக ஆழமான உண்மை.
மன்னிப்புங்கிறது அடுத்தவங்களுக்கு நாம செய்யற ஃபேவர் இல்ல, அது நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு ஆன்மீக விடுதலை. உங்களை காயப்படுத்தின ஒருத்தரை நீங்க மனசார மன்னிக்கிறப்போ நீங்க அவங்கள விடுவிக்கல, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபத்துல இருந்து வலியில இருந்து உங்களையே விடுவிச்சுக்கிறீங்க. வாவ், இது ரொம்ப அழகான பார்வை. நீங்க மத்தவங்கள தீர்ப்பிடாத வரைக்கும் உங்களோட அகங்காரம் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் இயேசு சொல்ற அந்த நிலைவாழ்வுக்கு நம்மள தயார்படுத்துது. இத தொடர்ந்து வர்ற 38ஆம் வசனம் தான் இந்த விவாதத்தோட ஒரு முக்கியமான கட்டம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். இத வாசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். கண்டிப்பா. இன்னைக்கு நாம கடைக்கு போனா டிஜிட்டல் தராசுல வியாபாரி அளக்கும்போது 1 கிராம் எக்ஸ்ட்ரா போனா கூட உடனே அந்த தானியத்தை எடுத்துடுவாரு. அதுதான் வியாபாரம், அதுதான் நியாயம்னு நாம நினைக்கிறோம். ஆனா இந்த உங்கள் மடியில் போடுவார்கள் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அழகான வரலாற்று பின்னணி இருக்கு நான் படிச்சிருக்கேன். ஆமா, முதல் நூற்றாண்டுல எருசலேம்ல இருந்த சந்தைகளை நீங்க மனக்கண்ல கொண்டு வரணும். அந்த காலத்துல மக்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேண்ட் ஷர்ட் எல்லாம் போடல, ஒரு நீண்ட அங்கி அணிஞ்சிருப்பாங்க. ஓ, அந்த டியூனிக் மாதிரி ஆடைகளா? ஆமாம், ஆமா. சந்தைக்கு தானியம் வாங்க போகும்போது அந்த அங்கியோட முன்பகுதிய ஒரு பெரிய பை மாதிரி, ஒரு மடி மாதிரி மடிச்சு பிடிச்சுக்குவாங்க. வியாபாரி அளக்கிற தானியத்தை அந்த மடியில தான் கொட்டுவார். அப்போ அந்த ஓமையில வர்ற வியாபாரி என்ன செய்யறாரு, அந்த தானியத்தை வாங்குறவங்களோட மடியில கொட்டி உள்ள இருக்கிற காத்து இடைவெளி எல்லாம் போற மாதிரி நல்லா அமுக்கி குலுக்கி இன்னும் மேல மேல கொட்டி அது வழிய வழியா அவங்க மடியில தாராளமா கொடுக்கறாரு. இங்க கடவுளோட தாராள குணம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதுன்னு புரியுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த அளவுகோல். நீங்க சொன்ன அந்த அமுக்கி குலுக்கிங்கிற வார்த்தைகள் கடவுளோட அளவுகோலை காட்டுது. ஆமா, தாராளமான அளவுகோல். ஆனா நாம எந்த அளவுகோல்ல மத்தவங்களுக்கு பயன்படுத்துறோமோ அதே அளவுகோலை தான் கடவுள் நமக்கு பயன்படுத்துவார். நீங்க மத்தவங்களுக்கு இரக்கம் காட்டும் போது ரொம்ப கணக்கு பார்த்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு காட்டுனீங்கன்னா கடவுளும் உங்களுக்கு அதே டீஸ்பூன்ல தான் இரக்கத்தை அளப்பார். இது கொஞ்சம் பயமா கூட இருக்கு. ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட இருந்து எப்பவுமே பெரிய அளவுல தாராளமான ஆசீர்வாதத்தையும் முழுமையான மன்னிப்பையும் எதிர்பார்க்கிறோம். நாம தப்பு பண்ணா கடவுள் அதை பெருசா எடுத்துக்க கூடாதுன்னு நினைப்போம். இயற்கையான மனித குணம் அதுதான். ஆனா நம்ம கூட வேலை செய்யறவங்களோ நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களோ ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட நாம அவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப கணக்கு பார்க்கறோம். ஒரு நாளும் மன்னிக்க மாட்டோம்னு பிடிவாதம் பிடிப்போம். தவ காலத்துல இந்த வசனம் நமக்கு தரும் நேரடி சவால் இதுதான். தவ காலம்ங்கிறது வெறும் சாப்பாட்டை குறைக்கிறதுலயோ நோன்பு இருக்கிறதுலயோ மட்டும் அடங்கி விடாது. நம்ம மனச, நம்ம செயல்களை கடவுளோட இரக்கத்துக்கு ஏத்த மாதிரி மாத்துறதுலதான் அதோட உண்மையான அர்த்தம் இருக்கு. குறிப்பா கொடுங்கள்னு இயேசு சொல்றத நாம வெறும் பணத்தையோ பொருளையோ கொடுக்கறதுன்னு மட்டும் சுருக்கிடக்கூடாது. அப்போ வேற எப்படி நாம இந்த தாராள குணத்தை நடைமுறைப்படுத்தலாம்? நம்மளோட நேரத்தை மத்தவங்களுக்காக கொடுக்கலாம். உங்க வீட்லயோ அல்லது வேலை செய்யற இடத்துலயோ ரொம்ப எரிச்சல் ஊட்டுற கோவப்படுத்துற நபர்கள் கிட்ட கொஞ்சம் பொறுமையை கொடுக்கலாம். உங்களை ரொம்ப காயப்படுத்தினவங்களுக்கு நாம கொடுக்கற மன்னிப்பு, இதெல்லாம் தான் உண்மையான கொடுத்தல். அதாவது கணக்கு பார்க்காம கொடுக்கறது. ஆமா, எந்த ஈகோவும் இல்லாம எந்த கணக்கும் பார்க்காம இரக்கத்தை காட்டுறதுதான் நாம அந்த உயிர் தீர்மான அன்புல வாழறோங்கிறதுக்கான அடையாளம். நாம் எந்த அளவையால் பிறருக்கு அழைக்கிறோமோ கடவுள் அதே அளவையால் நமக்கு அளப்பார் என்ற எச்சரிக்கையையும் அன்பையும் இது எடுத்துரைக்குது. அதாவது நாம வெறும் நியாயத்தை மட்டும் பார்க்காம நியாயத்தை தாண்டி இரக்கத்தை பார்க்கணும்னு சொல்றீங்க. நம்ம மத்தவங்களுக்கு காட்டுற இரக்கம் கண்டிப்பா வீண் போகாதுங்கிறத இது ஆழமா பதிவு செய்யுது. அதுதான் கடவுளோட வாக்குறுதி. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம மற்றவங்களுக்கு எதை தாராளமா கொடுக்கிறோமோ அதே அளவுகோலால, ஆனா அதை விட பல மடங்கு அதிகமா கடவுள் நமக்கு திரும்ப கொடுப்பார். உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு ரொம்ப சவாலான ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். சொல்லுங்க. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று நீங்கள் மற்றவர்களுடைய தவறுகளை அளக்க பயன்படுத்தும் அதே கடுமையான அளவுகோலை நாளை கடவுள் உங்களுடைய தவறுகளை அளக்க பயன்படுத்தினால் நீங்கள் தப்பிப்பீர்களா? அல்லது கடவுளின் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் அளவற்ற இரக்கத்தை வேண்டி நிற்பீர்களா? இது ரொம்ப வித்தியாசமான ஆழமான கேள்வி. ஏன்னா மன்னிப்பை கொடுக்கறது எவ்வளோ கஷ்டமோ அதே அளவு கஷ்டம் அந்த இரக்கத்தை பெறுவதற்கான தகுதியை வளர்த்து கொள்வதும். எக்ஸாக்ட்லி. பிறருக்கு இரக்கம் காட்டுவதே அந்த அளவற்ற இரக்கத்தை பெறுவதற்கான திறவுகோல். அந்த மன்னிப்பை ஏத்துக்க நமக்கு பெரிய அளவுல பணிவு தேவை. கடவுளோட அந்த பிரம்மாண்டமான இரக்கத்தை நாம ஏத்துக்கணும் கூட அந்த ஈகோ இல்லாத குழந்தைய போல ஒரு மனசு வேணும். ரொம்ப அற்புதமான சிந்தனை. இந்த தவக்காலத்துல இரக்கத்தை கொடுக்கவும்
அந்த அளவற்ற இரக்கத்தை பணிவோட ஏத்துக்கவும் நாம பழகுவோம். நம்மளுடைய அன்றாட வாழ்வில் இத செயல்படுத்துவோம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்துல சொல்ற மாதிரி, இயேசுவின் வார்த்தைகள் வாழ்வை தரும் தூய ஆவியை கொடுக்கின்றன. அந்த உண்மையான நிலைவாழ்வை பெறணும்னா நம்மட ஈகோ, கோபம், யார் சரியோ யார் தப்போ அப்படிங்கிற கணக்குகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு மத்தவங்கள முழுமையா மன்னிக்க தயாரா இருக்கோமா? அது ரொம்ப அவசியமான ஒரு கேள்வி. ஏன்னா மன்னிப்பு அப்படிங்கிறது நாம மத்தவங்களுக்கு போடுற பிச்சை கிடையாது. நம்ம ஆன்மீக வாழ்வு செழிக்க நமக்கே நாம தேடிக்கிற ஒரு சுதந்திரம். ஆமா, இது நம்ம மனசுல ஆழமா பதிய வேண்டிய ஒரு உண்மை. சரி, அடுத்ததா 2016 செப்டம்பர் 21ஆம் தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க சொன்ன ஒரு ஆழமான சிந்தனையை நாம இங்க பொருத்தி பார்க்கணும். அவர் என்ன சொல்லியிருக்கார்? அவர் ரொம்ப வெளிப்படையா சில கேள்விகளை கேட்கிறார். இரக்கமில்லாத ஒருவர் முழுமையானவரா இல்ல, இரக்கமில்லாத ஒருவர் நல்லவரா இல்ல அப்படின்னு சொல்றார். இது நம்மளோட பாரம்பரியமான முழுமை, அதாவது அந்த பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற எண்ணத்தையே மாற்றி அமைக்குது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஆமா, என்ன நாம எப்பவுமே முழுமையான கிறிஸ்தவன் அப்படின்னா எல்லா சட்டங்களையும் எந்த தவறும் இல்லாம பின்பற்றுபவன், ஞாயிற்றுக்கிழமை தவறாம தேவாலயம் போறவன் அப்படின்றான நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஆனா அந்த முழுமை அப்படிங்கிற வார்த்தைய நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுலதான் விஷயமே இருக்கு. திருவிவிலியம் மற்றும் திருத்தந்தையின் வாசகங்கள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிற உண்மை என்னன்னா, முழுமை என்பது சட்டங்களை கண்மூடித்தனமாகவோ ஒரு ரோபோட் மாதிரியோ பின்பற்றுவது அல்ல. அப்புறம் உண்மையான முழுமைனா என்ன? முழுமை அப்படிங்கிறதுக்கு கிரேக்க மொழியில டெலியோஸ் அப்படின்னு சொல்வாங்க. அதுக்கு அர்த்தம் தன் நோக்கத்தை முழுமையாக அடைவது. ஒரு மனிதனின் நோக்கம் என்ன? கடவுளின் அன்பை பிரதிபலிப்பதுதான். அப்போ கடவுளின் இரக்கத்தை மற்றவர்களுக்கு கடத்தும் ஒரு கருவியாக நாம மாறுவதே உண்மையான முழுமை. வாவ்! அப்போ திருத்தந்தை சொல்ற அந்த முழுமை அப்படிங்கிறது எந்த தப்புமே செய்யாத தூய்மை கிடையாது. மாறாக வீழ்ந்து போன மத்த மனிதர்கள் மேல நாம காட்டுற பரிவும் இரக்கமும் தானா? சரியா சொன்னீங்க. அப்போ திருச்சபை அப்படிங்கிறது எந்த தப்புமே செய்யாத புனிதர்களுக்கான மியூசியம் கிடையாது, அது காயப்பட்ட மனிதர்களுக்கான மருத்துவமனை அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா? ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு. திருச்சபை என்பது உலகத்தில் கடவுளின் இரக்கத்தை வெளிப்படுத்தும் அருளடையாளமாக இருக்க வேண்டும். அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா தரப்பு மக்களுக்கும் கடவுளின் அன்பை கொண்டு சேர்க்கும் இடமாக இருக்கணும். அதனாலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் புனிதத்தின் பாதையில் நடக்கும்போது இரக்கத்தின் உயிருள்ள சாட்சியாக மாற அழைக்கப்படுகிறான். நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த சிந்தனை இங்க சரியா பொருந்தி போகுது. புனிதர்கள் ஏன் புனிதர்கள் ஆனாங்க? அவங்க எந்த தப்புமே பண்ணாதவங்க கிடையாது. ஆனா அவங்க தங்கள் இருதயங்களை கடவுளோட இரக்கத்தால் நிரப்ப அனுமதிச்சாங்க. ஆமா, தங்களை வெற்றிடமாக்கி கடவுளை நிரப்புனாங்க. அந்த அன்பை வறுமையிலும் நோயிலும் தனிமையிலும் கஷ்டப்படுற மனித குலத்தின் மீது எந்த நிபந்தனையும் இல்லாம பொழிந்தார்கள். அவங்களோட அந்த பிறரன்பு செயல்கள்ல தான் கிறிஸ்துவின் இரக்கமுள்ள முகத்தை உலகம் பார்த்துச்சு. நாமளும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கு கோபம் வர வைக்கிறவங்க கிட்டையும் நம்மளை காயப்படுத்தினவங்க கிட்டையும் சின்ன சின்ன இரக்கச் செயல்கள் மூலமா அந்த முகத்தை காட்டணும். அதுதான் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளி. நாம் பெற்ற இரக்கத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதுதான் திருவிவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம். தானியேலின் மனத்தாழ்மையில் தொடங்கி லூக்கா நற்செய்தியில் இயேசு காட்டும் தாராள குணத்தை வழிகாட்டியாக கொண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் சுட்டிக்காட்டும் அந்த முழுமையான இரக்கத்தை நோக்கி நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இந்த அலசல் மூலமா மன்னிப்பு அப்படிங்கிறது வெறும் ஒரு வார்த்தை கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. தானியேல் போல நம்ம தவறுகளை உணர்ந்து இயேசு சொன்னது போல மற்றவர்களை மன்னித்து இரக்கத்தின் கருவிகளா நாம மாறணும். இறுதியாக இந்த வாசகங்களின் அடிப்படையில் அமைந்த ஒரு புதிய ஆழமான சிந்தனையை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களின் மனதில் விதைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்ட பயன்படுத்தும் அதே அளவை, அதாவது அந்த மெஷரிங் கப்பை கொண்டுதான் கடவுள் நமது வாழ்வின் முடிவில் நமது தவறுகளையும் அளப்பார் என்றால், நாம் இன்று பயன்படுத்தும் அந்த அளவை எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும்? ரொம்ப ஆழமான கேள்வி. நாம் மற்றவர்களுக்கு ஒரு சிறிய தேக்கரண்டி அளவுதான் மன்னிப்பு கொடுப்போம். ஆனால் கடவுள் நமக்கு ஒரு பெரிய வாழியளவு மன்னிக்க வேண்டும் என்று நினைப்பது நியாயமா? இன்று நீங்கள் மற்றவர்களுக்காக பயன்படுத்தும் அந்த அளவை நாளை உங்களுக்காக பயன்படுத்தப்பட போகிறது என்பதை மறவாதீர்கள். அருமையான சிந்தனை. உங்களுடைய நேரத்திற்கும் கவனத்திற்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள்.
இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உமிரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரையும் புய வலிமை காப்பராக. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். அப்பொழுது மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதே.